الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகை படைத்து பழிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தா அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல மனிதனுக்கு உலக வாழ்க்கை என்ற ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தான் நல்லா வச்சிருக்கிறான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த குறுகிய கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய சக்கராத் எப்படி அமைய போகுதுன்றதை முடிவு பண்ண போகுது. இந்த வாழ்க்கை தான் அந்த மனிதனுடைய கபரு சொர்க்கத்தின் பூஞ்சோலையா அல்லது நரக படுகொலியா என்றதை முடிவு பண்ண போறதும் இந்த வாழ்க்கை தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வாழ்க்கையை வச்சு அல்லாஹ் முடிவு பண்ண போறது இல்லை. அதனால தான் சில வேளை ஒரு குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே சொர்க்கத்துல வாப்ப மட்டும் நரகத்தில் வைக்கக்கூடிய நிலைமை கூட உருவாகலாம். யா அல்லாஹ், என் மனைவி என் 5 பிள்ளைகளும் சொர்க்கத்துல, நான் எப்படி யா அல்லாஹ் நரகத்துல? இல்ல, அவங்க சொர்க்கத்துக்குரிய அமலை செஞ்சிருந்தாங்க, நீங்க சொர்க்கத்துக்குரிய ஆளாக உலகத்துல வாழல்ல, அதனால உங்களோட குடும்பமே சொர்க்கத்துல, நீங்க நரகத்துல. சில வேளை முழு குடும்பமும் சொர்க்கத்துல, தாய் மட்டும் நரகத்துல வைக்கக்கூடிய நிலைமை கூட உருவாகலாம். 4 சகோதரர்கள்ல 3 பேர் சொர்க்கத்துல, ஒரு ஆள் மட்டும் நரகத்துல வைக்கிற நிலைமை கூட உருவாகலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொருவருடைய அமலை வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை முடிவு பண்றது இல்ல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தனி நபர்கிட்டையும் எதிர்பார்க்கிறான், இவரு இந்த வாழ்க்கையை வச்சு அவருடைய சக்கராத்தை முடிவு பண்ணணும், அவருடைய கபரை முடிவு பண்ணணும், நாளைக்கு அவருக்கு மஹ்ஷர்ல கொடுக்கப்படக்கூடிய கண்ணியங்களை முடிவு பண்ணணும், அதுக்கு பின்னால மஹ்ஷருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து கட்டங்கள்லையும் வெற்றி, அந்த வெற்றியை முடிவு பண்ணணும், கடைசியாக அழிவே முடிவே இல்லாத அந்த சொர்க்கம் அல்லது நரகம், இதை முடிவு பண்ணணும். நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல், எங்கட அமல் இபாதத்தை வச்சு, இன்றைக்கு நானும் நீங்களும் பிசினஸ் செய்யற முறைகளை வச்சு, எங்கட கொடுக்கல் வாங்கலை வச்சு, எங்கட குடும்பத்தோட நாங்க நடந்து கொள்ற முறைகளை வச்சு, இது எல்லாத்தையும் வச்சு ரப்பு முடிவு பண்ணுவான். சக்கராத்ல மலக்குல் மௌத்த சிரிச்ச நிலைமையில, அழகான நிலைமையில ஹதீஸ்ல வார மாதிரி இவர்த்த அனுப்புறதா
அல்லது இந்த உலகத்துட்டு பிரியும் பொழுது நான் வரவே மாட்டேன் உங்களோட பயந்து பயந்து இந்த உலகத்துட்டு பிரிகிறதா என்றத ரப்பு முடிவு பண்ணுவான். எதை வச்சிருந்தால் நானும் நீங்களும் இன்றைக்கு டெய்லி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய எங்கட இந்த லைஃப் ஸ்டைலை வச்சு அல்லாஹ் முடிவு பண்ணுவான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதன் உலகத்துல நல்ல மனிதருடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இந்த ஆயத்துக்கு ஹதீஸ்ல மேலதிக விளக்கம் வந்து இருக்குது. ஒரு நல்லடியாருடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும், நல்ல மனிதனுடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும், அந்த மலக்குமார் என்ன நிலைமையில வருவாங்க என்றால், பீதுல் வுஜூஹ், வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் எல்லாமே முகங்கள் எல்லாம் பிரகாசித்தவர்களாக வெண்ணிறம் உள்ளவர்களாக மலக்குமார்கள் பெரிய ஒரு பட வருவாங்க. வரக்கூடிய மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கிட்ட சலாம் சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கு சகோதரர்களே, ரூஹ பிரிக்கக்கூடிய மலக்கு அந்த மனிதனுடைய தலைமாட்டுக்கு கீழால வந்திருப்பார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு பயம், ஒரு கவலை, இது ரெண்டும் இருக்குமாம். குர்ஆன் சொல்லுது. முதலாவது அந்த மனிதனுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் என்றால், இவ்வளவு நாள் உலகத்துல வாழ்ந்துட்டோம், குடும்பத்தோட வாழ்ந்தோம், எல்லாத்தோடையும் வாழ்ந்தோம். அல்லாஹுடைய படைப்பு மலக்குன்ற ஒரு படைப்பு எப்படின்றத முதலா கண்ணால பாக்குற தரம் தான் ஒரு மனிதன் அவருடைய சக்கராத். நான் யாரும் மலக்குமார கண்டில்லை இன்னும். அல்லாஹுடைய ஒரு படைப்பு மலக்கு எப்படி இருப்பாங்க, ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன தோற்றத்துல இருப்பாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அவான்களை படைச்சு வச்சுக்கிறான், அவர்களுடைய ஹெல்பர்ஸ் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். ஹதீஸ்கள்ல வருவது, அந்த மனிதனுடைய ரூஹ முதலாவது கலட்டக்கூடிய பணியை ஸ்டார்ட் பண்ற இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமினுடைய ஏனைய ஹெல்பர்ஸாக இருக்கக்கூடிய உதவிக்கு இருக்கக்கூடிய அந்த மலக்குமார் அவர்கள் தான் அந்த மனிதனுடைய கால் மாட்டிலிருந்து ரூஹ ஆரம்பிச்சு ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் இறுதியாக வந்து அந்த மனிதனுடைய ரூஹ வந்து கைப்பற்றுவாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு பயம் இருக்குமே. இன்னமும் அல்லாஹ்ட படைப்பு மலக்குன்னு ஒரு படைப்பை கண்டி இன்னைக்கு உலகத்துல சகோதரர்களே ஜின்களை கண்ணால பார்த்தால்கள் இருக்கிறான், ஜின்களை பார்த்தவங்க இருக்கிறான். சிலர் இன்னும் ஜின்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜின்களை பார்த்தது கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹுடைய இன்னொரு படைப்பு தான் மலக்குன்ற ஒரு படைப்பு, கோடிக்கணக்கான படைப்பு. அதை யாரும் கண்டில்ல. அந்த மனிதனுக்கு ஒரு பயம் இருக்கும். முழு உலகத்தையும் விட்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, தனி ஒரு வாழ்க்கை, கபருன்றது தனி ஒரு வாழ்க்கை. இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய பயத்தை எடுப்பாங்களாம். முதலாவது வந்து அந்த மலக்கு சொல்லும் செய்தி சலாம் சொல்லிட்டு என்ன தெரியுமா, லா தகாஃபு, பயப்பட வானம், பயத்தை எடுத்து போட்டுருக்கு. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு பயம் ஒன்று இல்லை. அந்த மனிதனுக்கு ஒரு கவலை இருக்குமாம். என்ன கவலை என்றால், நான் குடும்பத்தை விட்டுட்டு போறேன், மனைவி மக்களை விட்டுட்டு போறேன், எனக்கு பின்னாலே இவங்களை யாரு பார்த்துக் கொள்வாங்க. அன்பானவர்களே, அந்த மலக்குமார் குர்ஆன் சொல்லுது, அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு சொல்லும் அடுத்த செய்தி என்ன தெரியுமா, லா தஹ்ஸனு, கவலையும் படவான். அந்த மனிதனுக்கு கடைசி கட்டத்தில் இந்த ரெண்டு தான் இருக்குமா மனசுல. ஒரு மனிதனுக்கு, சாலிஹான நல்ல மனிதனுக்கு ஒரு பயம், ஒரு கவலை, இதை ரெண்டை தவிர உள்ளத்துல வேற ஒன்றும் நீக்காது. அந்த ரெண்டையும் கிளியர் பண்ணிட்டு அந்த மனிதனுடைய ரூஹ் இன்னும் வாங்கப்படாது. அந்த மனிதனுக்கு வஅப்ஷிரு பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டு அவர் உலகத்தை பிரியும் அந்த தருணத்தில் சொர்க்கத்தினுடைய காட்சி அந்த மனிதனுக்கு காட்டப்படும். அன்பானவர்களே, குர்ஆன் சொல்லு, அதுக்கு பின்னால அந்த மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். இதனால தான் சில ஜனாசாக்களுக்கு நாங்க போயிட்டு பார்க்கிறோம், சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா, அவருடைய இந்த கடைசி லாஸ்ட் மோமெண்ட் எப்படி அமைஞ்சிக்கின்றா, அவரை 100க்கு 100 சந்தோஷப்படுத்துற நிலைமையில அமைஞ்சு. தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, மலக்குமார் வந்து அந்த இடத்துல உங்களோட பயத்தையும் இல்லாமாக்குங்க, கவலையும் இல்லாமாக்குங்கன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா, அவரை நான் எடுக்கணும், எப்படியாப்பட்ட ஒரு ஆளை என்னிடம் எடுக்கணும் என்றால், அவருடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படணும் என்றால், மனசுல ஒரு கவலை சரி மிஞ்சிக்க கூடாது, அதையும் கிளியர் பண்ணிட்டு எடுக்கணும். ஏன்னா அல்லாஹ்ட ரடியார் இவர், அல்லாஹ்ட விருந்தாளி, அல்லாஹுடைய விருந்தாளி. அன்பானவர்களே, சில ஜனாசாக்களை நாங்க பார்க்கிறோம், அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு சிறப்பு வேறொன்றும் இல்ல. அந்த மலக்குமார்களுடைய நன்மாராயமும் சொர்க்கத்தினுடைய காட்சி காட்டப்பட்ட நிலைமையில பிரியப்பட்டு. இன்னைக்கு மையத்து வீடுகளை நாங்க பார்க்கிறோமா இல்லையா? சில இடத்துல வாப்பா மௌத்தா போனா பிள்ளைகள் எல்லாம்
மையத்தை கட்டி பிடிச்சி ஏங்கி அழுற காட்சியை நாங்க பாத்துக்கிறோமா இல்லையா? உம்மோட மவுத்து புள்ளைகளுக்கு தாங்கிக் கொள்ளையில, மனைவி மவுத்து கணவனுக்கு தாங்கிக் கொள்ளையில, புள்ள மவுத்து பாப்பா ஜனாசாவை தூக்க விட்டுறாரு இல்ல, மனைவிக்கு மயங்கி மயங்கி கீழே விழுறா. ஜனாசால வீட்டுகள்ல பல வகையான காட்சிகளை நான் நீங்களும் பார்த்திருப்போம். அன்றைக்கு ஒரு ஜனாசாக்கு போனோம். அன்பானவர்களே, அந்த வாப்பாவை அடக்கிட்டு அந்த 2 பிள்ளையையும் பெரும் கஷ்டத்துக்கு மத்தியில கபர்ல இருந்து தூக்கி வெளியெடுத்தோம். வாலிபர்கள் 2 பேர். ஏன்? தந்தையின் பிரிவை தாங்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உறவை அப்படித்தான் வச்சிருக்கான். அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்துறோம். யா அல்லாஹ் ஓண்ட கலா கதிர் அது நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உயிரோடு வாழும் பொழுது 6 பிள்ளைகளை அடக்கிட்டு அவங்க மௌத்தா போனாங்க. எப்படி ஒரு வாப்பாக்கு ஒரு பிள்ளைகிட்ட நோயை இன்றைக்கு தாங்கிக் கொள்ள முடியாது சகோதரர்களே. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகன் இப்ராஹிம் அவர்களுடைய அந்த ஜனாசாவை வைக்கும் பொழுது கண்ணால கண்ணீர் வடியுது. என்ன சொன்னாங்க? இன்னல் ஐன லததுமா, கண்ணால கண்ணீர் வடியுது. ஏன்? மகனுடைய பிரிவு. வல் கல்ப யஹ்ஸன், உள்ளம் கவலையால் ஆழ்ந்து போய்த்திருக்குது, கடும் கவலை உள்ளத்துல. அன்பானவர்களே, இன்னல் ஐன லததுமா வல் கல்ப யஹ்ஸன் வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ரப்புக்கு பொருத்தமில்லாத வார்த்தை மட்டும் பேச மாட்டோம். என்ன புள்ள மௌத்தா போனாலும் பரவாயில்ல, அதை விட என்ன ரப்பு தான் எனக்கு முக்கியம். அன்பான மேலான பெரியவர்களை, சகோதரர்களை, ஜனாசா விட்டு வந்து இந்த அவல நிலையை நாங்க பாக்குறோம். கண்ணீரோட குடும்பத்துல பார்த்திப்போம், எங்கட சொந்தக்காரங்கள பார்த்திப்போம், நண்பர்களுடைய ஜனாசாவை பார்த்திருப்போம். மக்கள் எழுதுறாங்க சகோதரர்களே, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு வாப்பா மவுத்து, 4 புள்ள யாருமே கல்யாணம் முடிச்சும் இல்ல, அழுகுறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த ஜனாசாவுக்கு இப்படி செய்ய போறான். அதாவது அந்த ஜனாசாவிடம் அல்லாஹ் சொல்ல போறான், உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இன்னும் கல்யாணம் முடிச்சு இல்ல, உங்களுக்கு உலகத்துல செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதனால நான் உங்களுக்கு இன்னொரு 50 வருஷம் உலக வாழ்க்கையை தாரம் போயிட்டு வாழ்ந்துட்டு வா என்று சும்மா சரி இப்படி தரப்பட்டால் இப்படி நடக்காது. ஒரு மனிதனுக்கு அஜல் வந்துச்சுன்னா, டைம் வந்துச்சுன்னா, அல்லாஹுடைய அசைக்க முடியாத ஒரு நியதி தான். அதுக்கு பின்னால எந்த காரணத்துக்கும் சான்ஸ் கொடுக்கறல்ல. அது குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அஜல் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எனக்கு சான்ஸ் தான் ரப்பே, நான் சாலிஹான ஒரு நல்ல மனிதனாக ஆகிறேன் என்று சொன்னாலும் அதுக்கு பிறகு அவருக்கு சந்தர்ப்பம் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இப்படி ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சுண்டா சொர்க்கத்தை சக்கராத்துல உள்ளுக்கு போவல்ல பார்த்தார், அவ்வளவு தான். அன்பானவர்களே, அந்த மனிதன் ரப்பிடம் சொல்லுவாராம், யா அல்லாஹ், எனக்கு என் மனைவியும் வானம், என் புலேலும் வானம், என் சொத்தும் வானம், என் கடையும் வானம், என் வீடும் வானம், சில நேரத்துக்கு முன்னால நான் பார்த்த இடத்துல என்னைய கொண்டு போயிட்டு விட்டுரு ரப்பே என்றுவார். என் புள்ளைய நான் வானம் என்றேன். சகோதரர்கள், உலகத்துடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா, நாளைக்கு நாங்க கண்ணை மூடினத்துக்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு வச்சுக்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா? கண்ணியமான ஒரு ஆலிமுடைய நானோட ஜனாதால கலந்து கொண்டோம் சில மாதங்களுக்கு முன்னால. அவருடைய நானாவினுடைய ஜனாதா முன்னால வச்சுட்டு அந்த ஆலிம் பயான் பண்ணினார். அன்பானவர்களே, குப்பியாவத்த பள்ளியில எனக்கு இந்த நினைவு இருக்கு. அவர் 40 சொச்சம் வயசு நானுக்கு கேன்சருடைய நோயில பாதிக்கப்பட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டு அவரு வஃபாத் ஆகினார். அந்த ஜனாதா வச்சுட்டு அவர் சொன்னாரு, கண்ணியமானவர்களே, அவர் சொன்னாரு, நேற்று இரவு இந்த ஜனாசா இவர் வஃபாத் ஆகிற இந்த கடைசி தருணம் சக்கராத்து எங்களுக்கு விளங்கிச்சு. நாங்க எல்லாம் ஆச்சரியமான ஒரு செய்தியை பார்த்தோம் இந்த ஜனாசாவிடம். நான் சொல்லும் இந்த செய்திக்கு என் ஏனைய சகோதரர்கள் ஈக்கிறாங்க, எங்கட வாப்பாவும் ஈக்கிறார், இவங்க எல்லாரும் சாக்கின்றார். இவருடைய மனைவி, இந்த ஜனாசாவுடைய மனைவியும் பக்கத்துல தான் இருந்தாங்க. நாங்க இவருக்கு களிமாவை நினைவு காட்டி களிமாவை சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தோம். ஒரு மனிதன் சக்கராத்துக்கு வந்தா எங்க எல்லாத்தோட கடமை அவருக்கு களிமாவை நினைவு காட்டணும், களிமாவை நாங்க சொல்லி கொடுக்கணுமே. அவருடைய இறுதி வார்த்தை களிமாவோட ஷஹாதத்தோட போகணும். அல்லாஹ் எங்க அனைவரையும் அப்படி ஆக்கி வைப்பான். கண்ணியமானவர்களே, அந்த ஆலிம் சொன்னார், நேற்று இரவு நாங்க இவருக்கு களிமாவை நினைவு காட்டி கொண்டு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் கேன்சர்ல பாதிக்கப்பட்டு இவர் அடையாளமே தெரியாத ஆளா மாறிட்டார். கொண்டையும் இல்ல, அவரை பார்த்தா மெலிஞ்சு போய்த்து யாரும் சொல்ல மாட்டாங்க, இவரை தாண்டி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு பாதிப்பு அவராக. அதால அல்லாஹுடைய ஏற்பாடு அவர் வஃபாத் ஆகினார். அவர் சொன்னார், நேற்றிரவு நாங்க இவருக்கு களிமாவை நினைவு காட்டி கொண்டு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது வாயுலுக்கால மொல்ல மொல்ல களிமாவை சொல்ற சத்தம் எங்களுக்கு கேட்குது. திடீரென்று கடைசி கட்டம் அவருக்கு பேசவே இல்லாத கட்டம். அது எங்களோட யாரோடையும் கடைசி கொஞ்ச நாள் பேசல, ஏதோ சின்ன சின்ன வார்த்தைகள் வாயால வெளியாகும்.
நாங்க களிமா சொல்லிக் கொடுக்கும் பொழுது களிமா சொல்ற சத்தம் நல்ல எங்களுக்கு கேட்டுச்சு. அதையும் அவர் அமைதியாக சொல்லிக் கொண்டிருந்தவர் திடீரென்று எங்க எல்லாத்தையும் பார்த்து சத்தமாக ஒரு செய்தியை சொன்னார். அவர் சொன்னாரு, எங்களுக்கு பார்த்து சத்தத்தை குறைச்சிக்கோங்க, பெண்களுக்கு தலைகளை மூடிக்கொள்ள சொல்லுங்க, மலக்குமார் வார காட்சியை நான் பார்க்கிறேன் என்ற வார்த்தை அவர் பாவிச்சேர்ந்தார். அன்பானவர்களே, அவர் சொல்றார், நான் சொல்ற செய்திக்கு என்ன நானமாறு சாட்சிங்க, நாங்க எல்லாரும் இந்த ஜனாசாக்கு சூழத்தான் இருந்தோம். அவர் சொல்றாரு, இது நடந்து இத சொல்லி சில நிமிடங்கள் அந்த கடைசி கட்டங்கள்ல நாங்க இவர் ஒரு கேன்சர் ஒரு நோயாளியாகத்தான் 2 வருஷமாக பார்த்திருக்கிறோம். அந்த கடைசி அந்த சில நிமிடங்கள் ரூஹ் பிரியறதுக்கு முன்னால் உள்ள அந்த நிமிடங்கள்ல அவருடைய முகத்துல வந்த அந்த சிரிப்பும் பிரகாசமும் சந்தோஷமும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு அது வார்த்தையால விளங்கப்படுத்த தெரியாது. அது பக்கத்துல இருந்து பார்த்திருந்தா உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்க எல்லாருமே ஆச்சரியத்துல பேசிட்டோம். வீட்டுல எப்படி ஒரு சந்தோஷமும் சிரிப்பும் ஒரு ஆனந்தமும் அவருடைய முகத்துல வந்ததை பார்த்து நாங்க எல்லாரும் ஆச்சரியம் அடைஞ்சோம் என்ற செய்தி அந்த ஆலிம் அவருடைய நானட ஜனாசா முன்னால வச்சுட்டு சொன்னார். அன்பானவர்கள், இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்லயும் சொன்னாங்க, வரக்கூடிய மலக்குமார்கள் இந்த மனிதனை இப்படி சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமையில தான் அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனிடம் வருவாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு நாங்க உலகத்துல வாழ்றோம். ஒரு மனிதன்ட்ட கேட்டா, ஒரு வாப்பட்ட கேட்டா, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் கஷ்டப்படுறது எல்லாமே என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்காக வேண்டித்தான். கண்ணியமானவர்களே, ஒரு கட்டம் எனக்கும் உங்களுக்கும் வரப்போகுது. அந்த கட்டத்துல நான் ஏண்ட புள்ள வானம் என்று ஒதுக்குற கட்டம் வரும். ஏனென்றால் அல்லாஹ் எங்களோட கண்ணுக்கு பின்னுக்கு மறைச்சி வச்சிருக்கிறது அதை விட பல 1000 மடங்கு இன்பமானது. சகோதரர், இந்த ஈமான் எங்கள்கிட்ட வேணும், இந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட வேணும். இன்றைக்கு பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்து அழாத மக்கள் நாங்க யாருமே இல்லை. அந்த வீடியோக்களை பார்த்து, அந்த காட்சிகளை பார்த்து, அன்பானவர்களே, அதுல நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்து எத்தனையோ வீடியோக்கள், எத்தனையோ செய்திகள் உள்ளத்தால் எங்களால சுமக்க முடியலாத மிக பயங்கரமான கஷ்டத்துக்கு சிறுவர்கள் என்று வித்தியாசம் இல்லாம, பெண்கள் என்று வித்தியாசம் இல்லாம, அன்பானவர்களே, மிக பயங்கரமாக இன்றைக்கு அந்த மக்கள் தாக்கப்படுறதை பார்த்து அழாத நாங்க யாருமே இல்லை. ஒரு 2 கிழமைக்கு முன்னால ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு பாம். அந்த பாம்ல சகோதரர்களே, நாங்க யூஸ் பண்ற இறைச்சியையும் கோழியையும் நாங்க தூக்கிட்டு போறதுக்கு பாவிக்கிற ஷாப்பிங் பேக்ல தான் அந்த 70 சுஹதாக்களுடைய உடம்பு துண்டுகளையும் போட்டு வெளியே கொண்டாந்தாங்க. ஒரு ஆளுடைய உடம்ப சரி பரிபூர்ணமா எடுக்க இல்லாம போச்சான். உள்ளம் துடிக்குதா இல்ல இதை பார்க்கும் பொழுது? அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சில மாதங்களுக்கு முன்னால அந்த ரஃபாவுடைய அந்த போர்டர், ரஃபா என்ற அந்த இடம் வந்து பாதுகாப்புன்னு சொல்லப்பட்ட இடம். நீங்க இங்க யாரெல்லாம் இங்க வராங்களோ இவங்களுக்கு பாதுகாப்பு, நாங்க எந்த அநியாயமும் செய்ய மாட்டோம். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த ரஃபாவுடைய போர்டரை நீங்க பார்த்தா விளங்கும், அதனுடைய சேட்டலைட்டினுடைய காட்சிகளை பார்த்தா விளங்கும். அவ்வளவும் முழுசாகவும் தாறுமாறாக சுடப்பட்டு, மிசைல்கள் வீசப்பட்டு, மிக பயங்கரமாக தாக்கப்பட்டு, அந்த காட்சியை பார்த்தவங்க சிலவங்க இருந்திருப்பீங்க. அந்த ரஃபாயினுடைய போர்டருக்கு பசியோட சாப்பிட பல நாட்கள் சாப்பாடு இல்லாத அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு சாப்பாடு ட்ரக் வந்து லாரி வந்து இருக்குது. அன்பானவர்களே, அந்த காட்சியை பார்த்திருப்பீங்க. சிலர் எல்லாருமாக அவங்களோட டென்ட்ல இருந்து ஓடி போறாங்க. சின்ன பிள்ளைகள்ல நின்றும் எல்லாரும் ஓடி போறாங்க. என்னத்துக்கு தெரியுமா? பிளேட் எடுத்துக்கொண்டு, துண்டுகள் எடுத்துக்கொண்டு, பக்கெட் எடுத்துக்கொண்டு, வந்த சாப்பாட்டுல ஏதாவது எடுக்க போன மக்கள் சகோதரர்களே, அந்த லொரிக்கு சூழ முழு மக்களும் ஒன்று சேர காட்டும் இருந்து அந்த சேட்டலைட்டினுடைய காட்சியை நியூஸ் இதுவல்ல வெளிப்படுத்தி இருந்தாங்க. எல்லா மக்களும் அந்த லொரிக்கு கீழே வரக்காட்டியும், அந்த சின்ன பிள்ளைகள் தான் அதிகமான பேர்கள் வரக்காட்டியும் இருந்து அங்கனைக்கு இருக்கக்கூடிய போர்சஸுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டுச்சு, இப்ப தாக்குங்க. பசியோட சில ஜனாசாக்கள் கையில கொண்டு போன அந்த பக்கெட்டோட கீழே விழுந்துருந்துச்சு சகோதரர்கள். நான் 1-2 சும்மா சொல்றேன். நீங்க நியூஸ்ல அங்கே நீங்க பார்த்து எவ்வளவு செய்திகள் இருக்கும். நான் என்ன சொல்ல வாரேன் தெரியுமா சகோதரர்களே? அதை பார்க்கும் பொழுது எங்களோட உள்ளம் துடிக்குதா இல்லையா? நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா சகோதரர்களே? ஒரு புள்ளைய கையில தூக்கி கொண்டு ஒரு மனிதர் சொல்றாரு, இந்த கை குழந்தைய காட்டி சொல்றாரு, இந்த புள்ளைக்கு இந்த உலகத்துல ஒத்தருமே மிஞ்சி இல்லையாம், அவனோட முழு குடும்பமும் அவுத்தான். வாப்பா, உம்மா, சாச்சா, ஒரு பரம்பரை, ஒரு உறவு
சொல்றதுக்கு ஒருவரும் இல்லை. இந்த புள்ளையோட எல்லாருமே அண்மையில நோன்புக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க, ஒரு ஸ்ரீலங்கா பெண்மணி அங்க போயிட்டு அவ அங்க திருமணம் முடிச்சு அவங்களோட பிள்ளைகளோட அவங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து இருக்கிறான். கியாமுல்லைலுடைய தொழுக அந்த 2 வாலிபர்கள் எங்கட பொரல்ல மஸ்ஜிதுக்கு தான் 2 பேரும் வந்தாங்க. அன்பானவர்களே, அதுல ஒருவரோட நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்கிட்ட சொன்னார், இந்த வகுப்புல 14 மாணவர்கள் 13 பேரும் சுஹதாக்கள் மௌத்தா போயிட்டான். 14 பேர் அவங்களோட கிளாஸ்ல ஸ்கூல்ல இருந்தாங்களாம், 13 பேரும் மௌத்தியவரும் மட்டும் தான் மிஞ்சிருக்கிறாங்க. அவங்க இருந்த அந்த ஏரியாவோட பேர் ஹான் யூனிஸ். அந்த ஏரியால அன்பானவர்கள் என்ன சொல்ல வாரேன் என்றால், ஒரு புள்ளையை தூக்கி ஒரு மனிதர் சொல்றாரு, இந்த புள்ளைக்கு உறவுன்னு சொல்ல யாருமே இல்லை. நான் என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? வஃபாத்தாகின சுஹதாக்களாகிய இந்த பெற்றோரிடத்துல அல்லாஹ் சும்மா சரி இப்படி சொன்னான் என்றால், உங்களோட பிள்ளைக்கு யாருமே உறவுன்னு சொல்ல உத்தரவு இல்லை, உங்களோட கை குழந்தை ஒரு அனாதை, அதனால உலகத்துல நாங்க திருப்பி வந்து வாழ்றதுக்கு உங்களுக்கு ஆயுள் காலத்தை தாரோம், நீங்க வந்து வாழுங்க என்று சும்மா சரி இந்த அனாதை பிள்ளையினுடைய பெற்றோருக்கு ரப்ப அப்படி சொல்லி இருந்தால், அந்த ஷஹாதத்துடைய அந்தஸ்து அடைந்த அந்த சுஹதாக்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த புள்ள வானம் நீ எனக்கு தந்து இருக்கிறது அவ்வளவு விட இன்பமானது என்றும். அல்லாஹ் எங்கட கண்ணுக்கு பின்னுக்கு மறைச்சிக்கிறது. அப்படித்தான் சகோதரர்கள், சக்கராத்துல மௌத்துல ஒரு மனிதன் சொர்க்கத்தை கண்ட ஒரு மனிதன் ஒரு நாளும் திரும்பி உலகத்துக்கு வர விருப்பப்பட மாட்டார். நல்ல மனிதர்கள் யாருமே, நல்ல கேட்டுக்கொள்ளும், நல்ல மௌத்து யாருக்கு வருவதோ எந்த காரணத்தை கொண்டும் திருப்பி துன்யாவுக்கு வர அவர் விரும்ப மாட்டாராம். ஆனால் ஒரு ஷஹீத் மட்டும் விரும்புவாராம் திருப்பி உலகத்துக்கு வாரத்துக்கு. ஒரு ஷஹீத் மட்டும் விரும்புவார் திருப்பி உலகத்துக்கு வாரத்துக்கு. என்னத்துக்கு? வந்த இந்த குடும்பத்தோட சந்தோஷம் அழிக்கிறதுக்கா? இல்ல. வந்த இந்த பிசினஸ் வேலை பாக்குறதுக்கா? இல்ல. வந்த இந்த ஊட சரியா கட்டி முடிக்கலாம் இல்ல. அந்த ஷஹீதேன் விரும்புவார் தெரியுமா? இன்றைக்கு பலஸ்தீன்ல வஃபாத் ஆகிற அந்த அனைத்து மக்களும் சுஹதாக்கள், சந்தேகம் இல்லை. ஒரு ஷஹீத். அதனால தான் ஷஹீத சகோதரர்களே, எங்களுடைய மார்க்கமுடைய சட்டம் படி லம் யுகஸ்ஸல் வலம் யுகஃபன், அவர்களை குளிப்பாட்டப்படுறதும் இல்ல, கஃபன் செய்யப்படுறதும் இல்ல. உலகத்துல கடைசி ஷஹாதத் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி அவர்கள் அடுக்கப்பட்டு நாளைக்கு கியாமத்துடைய நாளையில எந்த நிலைமையில ஷஹீத் ஆயினாங்களோ அதே நிலைமையில அந்த மக்கள் எழும்புவாங்க. ஷஹீதுடைய அந்தஸ்து சகோதரர்களே, ஒரு ஷஹீது மட்டும் திருப்பி விரும்புவாராம் உலகத்துக்கு வாரத்துக்கு. என்னத்துக்கு தெரியுமா? அல்லாஹ்விடம் வந்து அவர் சொல்லுவாராம், அந்த மனிதர், அந்த ஷஹீத் சொல்லுவாராம், யா அல்லாஹ் நாம் திருப்பி உலகத்துக்கு வரணும். என்னத்துக்கு தெரியுமா? நீ எனக்கு அந்த ஷஹாதத்தை தரும் பொழுது, அந்த இறுதி நிலைமைகள், இறுதி முடிவு அந்த நடக்கும் பொழுது, அந்த டைம்ல எனக்கு கிடைச்ச அந்த இன்பம் தானே ரப்பே, அந்த இன்பத்தை நான் அடையணும், திருப்பி நான் ஷஹீதாகணும், திருப்பி உயிராகணும், திருப்பி ஷஹீதாகணும், நான் திருப்பி உலகத்துக்கு வரணும், என் மேல் ஒரு குண்டு விழணும், என் உடம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக செதறணும், நான் திருப்பி வஃபாத்தாகி திருப்பி உயிரோடு வரணும். அன்பானவர்களே, ஒரு ஷஹீத் மட்டும் விரும்புவாராம் திருப்பி வாரத்துக்கு. கண்ணால பார்க்க எங்களுக்கு கண்ணீர் வருவது அந்த காட்சிகளை பார்க்க. ஆனா வஃபாத்தாகின யாரும் சகோதரர்களே ஒரு சொட்டு சரி உள்ளத்துல கவலையோட வஃபாத்தாகல்ல. வஃபாத்தாகினவர் எல்லாமே அல்லாஹுடைய உயர்ந்த அந்தஸ்துல அல்லாஹ்விடம் அந்த மக்கள் இருக்கிறார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நான் இவ்வளவு சொல்றதுக்குரிய சுருக்கம் என்ன தெரியுமா? உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்திக்கிறான். ஹலால சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு அல்லாஹ்க்கு பொருத்தமானவர்களாக உலகத்துல வாழ்ந்துட்டு அங்க போயிட்டு சேர, அல்லாஹ் எங்கட கண்ணுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை மறைச்சு வச்சிருக்கிறான். அதனுடைய இன்பம் நான் என் புள்ளையோட வச்சுக்கிற அன்பை விட, என் தாயோட வச்சுக்கிற அன்பை விட, ஒரு தாய் ஒரு புள்ளையோட வச்சுக்கிற அன்பை விட, அது எல்லாத்தை விட மேலானது தான் சகோதரர்களே அல்லாஹ் ஒரு மனிதனோட வச்சிருக்கக்கூடிய அன்பு. ரப்புடைய அன்பை பத்தி நானும் நீங்களும் சகோதரர்களே வாயால வேண்டாம் சொல்லிருப்போம். தாயை விட 70 மடங்கு இறக்கம், தாயை விட 70 மடங்கு இறக்கம். அன்பானவர்களே, ரப்பினுடைய அன்பை நானும் நீங்களும் சுவச்சிக்கிறோமா என்றது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றவர், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின். அல்லாஹ்வை நம்பின ஈமான் இருக்கிற ஒரு மனிதன் ஆச்சரியம், அவன் எல்லா விஷயங்களும் எல்லாமே ஆச்சரியமே. அந்த மனிதனுக்கு கஷ்டம் வந்தாலும் ஒன்றுதான், அந்த மனிதனுக்கு சந்தோஷம் வந்தாலும் ஒன்றுதான். அந்த மனிதனுடைய முழு துன்யா வாழ்க்கையினுடைய போக்கஸே அவருடைய சக்கராத் தான். அவருடைய முழு வாழ்க்கையும் அவர் உலகத்தை சமாளிச்சு போக பார்க்கிறாரு. அவர் கடைசி நிலைமையை மட்டும் மறந்து உலகத்துல வாழல்ல. ஆச்சரியமா இல்லையா?
ஏனென்றா ஒரு மனிதனுக்கு பாதிப்பான, மனசுக்கு கஷ்டமான, டென்ஷனான ஒரு விஷயம் வரும் பொழுது அன்பானவர்களே தொழுறாரு, தொழுகையை அதிகரிக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். சும்மா தொழுந்து கொண்டு இருந்தவர் தஹஜ்ஜத் எழுப்பி தொழ ஆரம்பிக்கிறார். தஹஜ்ஜத்ல 2 ரக்காத் தொழுந்தவர் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான், தஹஜ்ஜத் 8 ரக்காத்தாக மாறுது. எப்படி ஈமான் என்று பாருங்க சகோதரர். இதுதான் ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, சில கஷ்டம் வந்தா சுமந்து கொள்ளையில்லாத கஷ்டங்கள் தலையுள்ளுக்கு வந்ததோட அவர் போவாரு, வெளியே போயிட்டு சிகரெட்டை குடிப்பாரு, அல்லது என்னென்ன சார் ஒன்று போடுவாரு, இல்லாட்ட ஒரு பாட்டை போட்டு கேட்பாரு. சிலர் நினைக்கிறேன் அப்படி. அன்றைக்கு எங்களுக்கு ஒரு தூரத்திலும் சொந்தமாக ஒரு பெண்மணி சொல்றாங்க, அவங்க கனடால வசிக்கிறாங்க. சில டைம்ல சரியான ஸ்ட்ரெஸ் வருமாம், டென்ஷன் வருமாம். வரப்போகல என்ன செய்யறேன்னா ஹைவேல அப்படியே வாகனத்தை போட்டு பாட்டு போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு போறேன், அந்த ஸ்ட்ரெஸ் குறைய. நான் சொன்னேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களோட ஸ்ட்ரெஸ் கூடுமே தவிர அந்த ஸ்ட்ரெஸ் உங்களைய கொண்டு போயிட்டு ஒரு தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையை கூட உருவாக்குமே தவிர அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு நாளும் ரிலீஃப் கிடைக்காது. ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் வேணுமா? இன்றைக்கு சகோதரர்களே நாங்க நிறைய பேர் விளங்காத ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரெஸ், டென்ஷன். ராவிக்கு தூக்கம் போவதில்லை. அது ஒன்றோ கடண்ட பிரச்சனைகளும், ஊட்ட பிரச்சனைகளும், அவள்கிட்ட கல்யாண விஷயமாயிலும், பலதரப்பட்ட பிரச்சனை. இந்த இடத்துல உட்கார்ந்து யார்ட்டையும் கேளுங்க பாப்போம். யாரும் ஒரு கவலை ஒன்று இல்லாம இங்க இல்ல, ஒரு தலையில ஒரு பாரம் இல்லாம இங்க நாங்க யாரும் இல்ல. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சோதிக்கிறான். அந்த சோதனை அல்லாஹ் விட்டும் தூரமாகிறதுக்காக இருந்தால் உலகத்துல இருந்து ஆகப்பெரிய பணக்காரராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கணும் சகோதரர்களே. அவங்களோட வீட்டு நிலைமை என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? எங்கட வீட்டுல மாச கணக்கு கழியும், எங்கட வீட்டுல நாங்க அடுப்பு பத்த வச்சதே கிடையாது. காரணம், எங்கட வீட்டுல ஆக்கிரத்து கொண்டு இல்லை. யார்கிட்ட சரி வீட்டுல அல்லாஹ் இப்படி நிலைமை வச்சுக்கிறானா சகோதரர்களே? மாச கணக்கு, மாச கணக்கு. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, அல்லாஹ் விரும்புறான், நீங்க விரும்பினா இந்த உஹது மலை அப்படியே தங்கமாக மாத்தி தாரேன்றான். என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஒரு மிஸ்கீனாகவே வாழ வச்சு ஒரு மிஸ்கீனாகவே மௌத்தாக்கி நாளைக்கு மிஸ்கீன்களோட கூட்டத்தில் என்னை செயல்பாட்டேன்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டான். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சக்கராத்ல கடைசி நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்தோடு இருந்த அந்த நாள், பசின்னு சொல்லி சாப்பிட கேட்டேன் அன்பு கணவருக்கு சாப்பிட கொடுக்க, சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கிற என் அன்பு கணவருக்கு சாப்பிட கொடுக்க எங்களை முழு வீட்டிலேயும் தேடி பார்த்தேன், ஒரு ஈச்சப்பழம் கிடைக்கல என் அன்பு தாளுக்கு. அவ்வளவு கஷ்டம் எங்களோட வீட்டோளுக்கு. இந்த எனக்கும் அவளுக்கும் வார கஷ்டம் எங்களைய கொண்டு போயிட்டு வட்டியில புலத்தாட்டுதாக இருந்தா, எங்களைய கொண்டு போயிட்டு மனைவிட தங்கத்தை கொண்டு போயிட்டு எங்க சார் அடக வைக்கதாக இருந்தா, எங்கட வீட்டு டீடு அல்லது வாகனத்துல புஸ்தத்தை கொண்டு போயிட்டு எங்க சாரி ஹராமான வட்டியில போயிட்டு புலத்தாட்டுதாக இருந்தா, எங்கட ஈமான்ல பலகீனம் இடத்தை மட்டும் நாங்க மறந்துடக்கூடாது. கஷ்டத்துக்கு போகல, நாங்க ஈமான்ல பலகீனம். கஷ்டத்துக்கு போறேன் என்றால் இன்றைக்கு உலகத்துல கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ்விடம் சுஜூதுல விழுந்து கேட்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லாஹ்வோட உதவியை டைரக்டாக கேட்டு வாங்கின எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்கட ஈமான் எங்க போச்சு சகோதரர்களே? எங்கட ஈமான் எங்க போச்சு? கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வார அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சோதனை, இந்த மனிதன் அல்லாஹ் விட்டும் தூரமாக்குறேன் இருந்தால் உலகத்தில் இருந்து ஆகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்து இருக்கணும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ராவ் வெளியே போறாங்க, 2 சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, கேக்குறாங்க, என்ன இந்த நேரம் தூங்குற நேரம் 2 பேரும் வெளியே? யா ரசூலல்லாஹ், பசியின் காரணமாக உருண்டு உருண்டு தூங்க பார்க்கிறோம், தூக்கம் போவதில்லை, பசி முயற்சி போயிட்டு தின்னொன்றும் இல்ல. 2 பேரும் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க அதுக்கு வெளியே வந்தோம், நீங்க என்ன காரணத்துக்கு வந்தீங்க வெளியே? என்ன சொன்னாங்க சகோதரர்களே? இந்த 2 சஹாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க, எந்த காரணம் உங்களைய வீட்டில இருந்து வெளியே போட்டுச்சோ அதே பசிக்காக வேண்டித்தான் நானும் வீட்டில இருந்து வெளியே வந்தேன். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோதனைகளை பிரச்சனைகளை துனியால கட்டாயம் கொடுத்தே ஆவான். இது நடக்கும் பொழுது தஹஜ்ஜத் தொழாதவர் தஹஜ்ஜத் தொழ ஆரம்பிக்கணும். அல்லாஹ் படிச்சு தர பாடங்களுக்கு அதுதான். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுறாங்க, இமாம் சாதி எழுதுறாங்க சகோதரர்களே, ராவுல நீங்க தூங்கி கொண்டு இருக்கிறீங்க, தூக்கத்துல திடீர்னு 2 மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வருவது, நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒன்றுக்கு போறதுக்கு முழிப்பு வருவதுன்னு நினைக்கிறீங்க, அல்லது என்னத்துக்கு ஒரு கனவு கண்டு முழிப்பு வந்து நினைக்கிறீங்க. இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அதை மட்டும் அப்படி நினைச்சிட்டு தூங்கிற வானம், சும்மா சரி உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல ராவிக்கு முழிப்பு வந்தா நீங்க எலும்பி வுது செஞ்சு 2 ரக்காத் தொழுந்து தௌபா செஞ்சுட்டு தூங்குங்க. சில வேளை அந்த தூக்கத்திலிருந்து உங்களை எழுப்பாட்டினது அல்லாஹ்
நாளைக்கு உங்களோட சக்கராத்து வாரத்துக்கு இருக்குது, உங்களுக்கு தௌபாக்கு அவகாசத்துக்கு தான் அல்லாஹ் எழுப்பாட்டிக்கிறான். நீங்க சும்மா நினைச்சிட வேணும், உங்களுக்கு சும்மா முழிப்பு வந்து நினைக்க வேணும். அல்லாஹ் உங்களோட இரக்கத்தின் காரணமாக உங்களை எழுப்பாட்டி நான் ஏன் தெரியுமா, இது நாளைக்கு உங்களோட டைம் முடிஞ்சு உங்கள்ட்ட மலக்குல் மவுத் வார்த்திக்கிறார், நீங்க இன்னும் சொர்க்கத்துக்கு ரெடி இல்ல, அல்லாஹ் எழுப்பாட்டுறான். மிஷ்காத் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது சகோதரர்களே, அல்லாஹ் சில மனிதர்களை கடைசி காலமாக போக்கல படுத்த படுக்கையில போடுறான், நோயாளியாக ஆக்குறான். சிலவங்க நாங்க நினைக்கிறேன், பாருங்களேன் இந்த மனுஷனுக்கு வந்திர கஷ்டம், யாருக்கும் இல்லாத ஒரு நோய் இவருக்கு வந்து இந்த வயசுல இவருக்கு நோய் வரணும் என்றெல்லாம் பேசி நோயை பத்தி நாங்க பேசக்கூடியவங்க, தவறா பேசக்கூடியவங்க இருக்கிறோம். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரர்களே, அல்லாஹ் சில மனிதருக்கு சொர்க்கத்தை நாடுறான், இவர் சொர்க்கவாசின்னு முடிவு பண்றான். இவருடைய அஜல் நெருங்கும் பொழுது, மௌத்தாவோட டைம் நெருங்கும் பொழுது, இவர் இன்னும் உலகத்திலிருந்து பிரிஞ்சு போற டைம்ல சொர்க்கத்துக்குரிய ஆள் இல்லை, இவர் இன்னும் இவரது அமல் போதா. அதனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க படுக்க படுக்கையில போட்டார். சுப்ஹானல்லாஹ். சிலருக்கு அல்லாஹ் நோயை கடைசி கால கொடுக்கிற வேற ஒன்றும் இல்லை சகோதரர்கள், அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க மட்டும். நோய் உலகத்துல பார்க்கும் பொழுது ஒரு கஷ்டம் தான், அவர் அவதிப்பட்டது கஷ்டம் தான். ஆனால் சகோதரர்களே, அந்த மனிதனுக்கு பெரிய ஒரு நலவு அந்த நோயால் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவர் எதிர்பார்க்காத சொர்க்கம் அந்த நோயால் அவருக்கு கிடைக்குது. உலகத்துல வாழ்ந்த காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாகத்தான். ஆனா அல்லாஹ் விரும்பினால் இந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், அல்லாஹ் நோயில போட்டு படுத்த படுக்கையில போட்டான். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு தானே, ஒரு மனிதனோட அல்லாஹோட வச்சிருக்கிற அசையாத நம்பிக்கைக்கு தானே சகோதரர்களே. இந்த நம்பிக்கை எப்ப ஒரு மனிதன்ட்ட வருமோ, உலகத்துல ஆகப்பெரிய பிரச்சனை அவட தலைக்கு வந்தாலும் அது ஒரு லேசான தலைவலியா அவருக்கு பேசு. அவர் ஒருவரை பார்த்தா அதுக்காக வேண்டி தடமாறி டென்ஷன் ஆகி பிரஷர் கூடி நோயெல்லாம் கூடி ஒருத்தர் பேட்டிப்பாரு. அதை விட பெரிய பிரச்சனை இவருக்கு வந்திருக்கும். இவரை பார்த்தா சுஜூதுல இங்க இருந்து கொண்டு இருப்பார், இவரை பார்த்தா தஹஜ்ஜத் ஆரம்பிச்சிருப்பார், இவரை பார்த்தா பள்ளியில குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருப்பார், இவரை பார்த்தா zikr ஆரம்பிச்சிருப்பார். அல்லாஹோட நெருக்கம் சோதனை கூட கூட நெருக்கம் கூடி கொண்டு போகுது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆச்சரியம் ஏனென்றால் அல்லாஹ் இந்த ஈமானுக்கு வச்சிக்கிற பவர் இதுதானே சகோதரர்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திக்கிற எங்கட ஈமான் இருக்குது, இந்த ஈமானுக்கு வச்சிக்கிற பவர் உலகத்துல யாருக்கும் வச்சதில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அநியாயக்காரர்கள் கூட பயந்து நடுங்கினது என்ன தெரியுமா, எங்கட ஈமானுக்கும் நாங்க கையேந்தி கேட்கக்கூடிய துஆவுக்கும் பயந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொடக்கம் அதுக்கு பின்னால பல இமாம்மார்களுடைய காலம் வரைக்கும் ஈமானுடைய பலம் அப்படி இருந்துச்சு சகோதரர்களே. கை ஏந்தினா துஆ கேட்கக்கூடிய டைம்ல கை ஏந்தினால் துஆ கபூல் என்ற அமைப்புல இருந்துச்சு. அல்லாஹ் அப்படி ஒரு ஈமான கொடுத்திருந்தான். யர்மூக்குடைய யுத்தம், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால போறாங்க, காஃபிர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காஃபிர்களுடைய சாக்கில் அவதானிச்சாங்க, ஒரு பாட்டில் இருந்துச்சு, ஒரு போத்தல் இருந்துச்சு. கேட்டாங்க இது என்ன? அவங்க சொன்னாங்க ஹாஸா சும்மு ஸாஅ. சும்மு ஸாஅன்ற சகோதரர்களே சைனத், அதாவது குடிச்சால் அது உடனே விஷமாக மாறி உடனே மௌத்தாயிருவார். அவங்க சொன்னாங்க இது எங்க எல்லாம் போராளிகளோட சாக்கிலே இந்த போத்தல் இருக்குது, எங்களுக்கு தரப்பட்டிருக்க கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்றால், உங்கள்கிட்ட கைதியாக நாங்க மாட்டிப்பட்டு எங்களுக்கு போறதுக்கு வழி இல்லாட்டி இந்த பாட்டில திறந்து நாங்க குடிச்சால் அந்த மனிதன் அதே நிமிஷம் கீழே விழுந்துருவான். ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முழு காஃபிர்களுடைய மத்தியிலையும் அந்த போத்தலை கேட்டான். அந்த போத்தலை திறந்து பிஸ்மில்லாஹி வபில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா இந்த துஆ ஓதி அந்த பாட்டில திறந்து அப்படியே அந்த சும்மு ஸாஅன்ற அந்த நஞ்ச அந்த முழு காஃபிர்களோட மத்தியிலையும் குடிச்சாங்க சகோதரர்களே. குடிச்சிட்டு அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. பல வருடங்களாக எங்கட எல்லாம் யுத்தத்துல வரக்கூடிய போராளிகளும் பாதிக்கக்கூடிய இவ்வளவு கடுமையாக விஷத்தை கொண்ட இந்த பானத்தை நீங்க குடிச்சும் கம்பீரமாக நிக்கிறீங்களாக இருந்தால் நீங்க மனிதனாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் தெரிந்த ஈமான் பவர் சகோதரர்களே, அந்த மனிதனை பார்த்து இது மனிதன் இல்ல என்ற முடிவுக்கு வந்தாங்க சகோதரர்கள். இது ஒரு மனிதனால இயலாது. ஒரு மனிதனாக இருந்து அவரு கீழே விழுந்திருக்கணும். இவர்களுக்கு ஏதோ ஒரு ஆத்மீக பலம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஒன்று இவங்கள்ட்ட இருக்குது, எங்களுக்கு லேசா இவங்களோட மோத இயலாது என்ற திட்டத்துக்கு அந்த மக்கள் வந்தாங்க சகோதரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் பவர், ஈமானுடைய பவர், ஒரு முஃமினுடைய துஆவின் பவர், ஒரு முஃமின் கையேந்தி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறது இது லேசானது ஒன்று கிடையாது.
ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது ஜமியத்துல் உலமால அறிக்கை விடுவாங்க, எல்லாரும் துஆல ஈடுபடுங்க, நோம்புல ஈடுபடுங்க. அந்த டைம்ல சிலர் ஜமியத்துல் உலமாவுக்கு போயிட்டு ஏசுவாங்க, கமெண்ட்ஸ் போடுவாங்க. இவங்களோட வேலையே இதுதான், ஒரே துஆ செய்ய சொல்றதும், நோம்பு பிடிக்க வைக்கிறதும், தொழுவ வைக்கிறதும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது அது மட்டும் தான் சகோதரர்கள். நாளைக்கு பத்ருடைய யுத்தம், பத்ருக்கு திட்டம் போடல் எதுவரைக்கும் தெரியுமா? முழு இரவும், அடுத்த காலையில பத்ருடைய யுத்தம் ஆரம்பிக்க இருக்குது. முழு இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருந்து துஆ கேட்டுக்கொண்டிருந்தாங்க. மஸ்ஜிதில் அவர் கொடுத்திருந்த அந்த கூடாரத்துல இருந்து துஆ கேட்டுக்கொண்டிருந்தாங்க. யா அல்லாஹ், இந்த கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க, இவர்கள் அழிஞ்சினாங்கண்டா லம் துஅபத் ஃபில் அர்த், உலகத்துல உன்னை வணங்குறதுக்கு ஆளே இருக்க முடியாதுன்னு துஆ கேட்டாங்க. சகோதரர்களே, துஆவினுடைய பலம். இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாய்க்கு தானே இன்றைக்கு அது காபிர்களுடைய கையில, ரெண்டு பக்கத்திலேயும் ஒரு அக்ரிமெண்ட்ல போகுது. ஆரம்ப காலத்துல முஸ்லிம்கள்ட்ட இந்த காபிர்களுக்கு போயிட்டு, அதுக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்துல காலத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து, அதுக்கு பின்னால நீண்ட காலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கிலாஃபத்துடைய காலத்துக்கு பின்னால முஸ்லிம்கள்ட்ட கையில இருந்து, பின்னால் ஒரு காலத்துல சகோதரர்களே திருப்பி கிறிஸ்டியன்ஸ் கையில மஸ்ஜிதுல் அக்ஸா போச்சு. எல்லா முஸ்லிம்களும் மனசொடைஞ்சு போனாங்க. நாங்க அந்த மஸ்ஜித்ல தொழுந்தோம், அந்த மஸ்ஜித்ல ஜும்மா செஞ்சோம், எவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சோம். இன்றைக்கு எங்களுக்கு மஸ்ஜிதுல்லுக்கு நுழையலாத ஒரு காலம் வந்திருக்குது. அன்பானவர்களே, அந்த டைம்ல தான் ஹஜ்ரத் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய ஆட்சி காலம். இவர்கள் சகோதரர்களே முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாலையும் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இமாம் ஹஜ்ரத் இமாம் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ். ஈஜிப்ட விசிட் பண்ணவங்களுக்கு தெரியும், தி சிட்டடல் ஒரு பெரிய ஒரு கோட்டை ஒன்று இருக்குது, ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ்வால கட்டப்பட்டது. அன்பானவர்களே, பெரிய ஹிஸ்டரி. இவர்களுடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க, அவ்வளவு அழகான ஒரு ஹிஸ்டரி. அன்பானவர்களே, முஸ்லிம்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இவருடைய ஆட்சி காலத்துல, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலிருந்து கிடைச்சதுக்கு பிறகு அது காபிர்கள்ட்ட போயிட்டு திருப்பி ஸலாஹுத்தீன் அய்யூபியோட காலத்துல திருப்பி முஸ்லிம்களோட கையில வந்துச்சு. அன்பானவர்கள், எல்லா முஸ்லிம்களும் அன்றைக்கு ஜெருசலத்துல மிக சந்தோஷத்தோடையும் அவர்கள் சந்தோஷத்தோட வாழ்க்கைய குறிப்பிட்ட காலம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து கொண்டிருக்கும் பொழுது, இவ்வளவு காலம் எங்கட கையில இருந்து வெளியே போன பள்ளி, அந்த பள்ளி திருப்பி எங்கட கைக்கு வந்துட்டு அந்த இதோட சந்தோஷத்தோட பல வருட காலமாக மஸ்ஜிதுல் அக்ஸால திருப்பி அமல்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு நாள் ஜெருசலத்துல ஒரு செய்தி அடிபடுவது என்னென்றால், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை திருப்பி கைப்பற்றுவதற்காக வேண்டி பெரிய கப்பல்கள்ல பல ஆயிரம் மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்களாம். இன்றைக்கு ராவ் அவர்கள் ஜெருசலத்துக்கு நுழைஞ்சி அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை திருப்பி கைப்பற்ற போறாங்க என்ற ஒரு பதட்ட செய்தி ஜெருசலம்ல பரவிச்சு. எல்லா மக்களும் அந்த நிம்மதிய பெற்ற மக்கள் இப்ப நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பி மஸ்ஜிதுல் அக்ஸா எங்கட கையை விட்டு வைத்துருமா, போச்சு இல்ல எத்தனை வருஷம் அதை எடுக்கிறதுக்கு திருப்பி கஷ்டப்பட வேண்டியது வருமே என்ற ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது சகோதரர்களே, மக்கள் இரவு முழுதாகவும் அவதானிச்சு வெயிட் பண்ணி பாக்குறாங்க என்ன நடக்குது. அன்பானவர்களே, இரவு கழியுது. சுபஹுடைய நேரத்துக்கு அஸானும் சொல்லிட்டாங்க. பேசப்பட்ட மாதிரி ஒன்றுமே நடக்கல்ல. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மக்கள் சீராவுடைய கிதாபுகள்ல வருவது, ஃபஜ்ர தொழுந்துட்டு மஸ்ஜித்ல இருந்து வெளியே வாராங்களாம். ஒரு வெள்ள குதிரையில ஒரு மனிதர் வந்து சொன்னாராம், உங்களுடைய தலைவர் ஸலாஹுத்தீன் அய்யூபி நேற்று இரவு உங்களோட மஸ்ஜிதுல இருந்து சுஜூதுல கேட்ட அந்த துஆ கடல் வழியால வரக்கூடிய அந்த கப்பலை அல்லாஹ் கடல்ல மூழ்கடிக்க செய்து விட்டார். ஒரு முஃமினுடைய பவரை பேசுறேன் சகோதரர். இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிக்கொண்டு இருக்கிறோம், எலெக்ஷன்ல அவர் வந்தா இப்படி நடக்கும், இவர் வந்தா இப்படி நடக்கும். அன்பானவர்கள், எங்கட ஈமான் எங்க போச்சு சகோதரர்கள்? எங்கட ஈமான் எங்க போச்சு? யாரு வந்தாலும் ஏண்ட ரப்பு நடக்கணும், ஏண்ட ரப்பு நினைக்கணும், ஏண்ட ரப்பு கருணை கொள்ளணும். அதனால தான் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை உலகத்தில் ஈக்குதே தவிர யாரு வாரத்தாலும் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை இல்ல. எங்கட எல்லாத்திலையும் உரிமை எலெக்ஷன் என்று வரும் பொழுது எங்கட உரிமை நாங்க போயிட்டு ஓட் போடணும், எங்கட உரிமை. அதை மறைக்க கூடாது, அது சாட்சியம் சொல்றது. அதை யாரும் இன்றைக்கு ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, எல்லாரும் உண்டு, அதனால நாங்க யாரும் ஓட் போட தேவையில்லை என்று அப்படி ஒரு குரூப் ஈக்கிறாங்க, நாங்க எலெக்ஷன் போட மாட்டோம். அன்பானவர்களே, மார்க்க பார்வையில் இது தவறு.
இது தவறு. ஒவ்வொரு மனிதனும் எலெக்ஷன்ன்றது எங்கட ஒரு வாக்குரிமை. நாங்க போறோம், நாங்க போயிட்டு எங்கட மனசுக்கு யாரால எங்களுக்கு நலவு நடக்கணும், யாரால எது நடக்கணும் நாங்க விளங்குறோமோ அவர்களுக்கு ஓட் பண்ணிட்டு வாரது எங்கட கடமை சகோதரர். அது எங்கட கடமை. நாளைக்கு நாங்க தவறான பொய் சாட்சி சொன்னோம்னா அல்லாஹ் கிட்ட மாட்டிப்படுவோம். கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், அல்லாஹ்வினுடைய அசையாத நம்பிக்கை, எங்களுக்கு நல்ல வாழ்க்கை. நாங்க ஈக்கிற டைம்ல பெட்ரோல்ட விலை குறையணும், நாங்க ஈக்கிற டைம்ல சாப்பாட்டுட விலை குறையணும், சரியான கஷ்டமாக இருக்குது, லிவிங் காஸ்ட் சரியான கூடி போயிட்டு இருக்குது, எடுத்த சம்பளத்துக்கு எங்களுக்கு வாழ்க்கையை சரியா செஞ்சு கொள்ளலாம், கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓடி ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் 2000 தேடினாலும் அது ஒரு நாளைக்கு போதாம இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நாளைக்கு நாளண்டைக்கு வர பிரசிடென்ட்ல இல்ல, ஏண்டே மோட ரப்போட இருக்கிற கனெக்ஷன்ல. எப்ப நாங்க இன்றைக்கு இதை செய்யறோமோ, பல ஹதீஸ்களுக்கு எனக்கு விளங்கப்படுத்த டைம் போதாது, எப்ப இதை நாங்க சரியா செய்யறோமோ சகோதரர்களே, அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவார். உலகத்துல கொண்ட நினைக்கலாத கடுமையான பெரும் பெரும் வெற்றிகள் எல்லாம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஆயுத பலத்தாலேயோ அவருடைய பவராலேயோ நடக்கல, அதெல்லாம் நடந்துச்சு அந்த மனிதருடைய இஹ்லாஸாக இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய துஆ. அதனால தான் ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த இடத்துக்கு யார் அனுப்பினாலும் செய்யக்கூடிய வசியத்துல முதலாவது தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய தக்வா. இரண்டாவது தொழக்கூடிய தொழுகையை பத்தி மிக பயங்கரமாக நினைவு காட்டுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை இந்த 12 நாள்ல நிறைய பேர் நாங்க படிச்சிருப்போம். கண்ணியமானவர்களே, இறுதி நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால வந்து தொழக்க ஆரம்பிச்சது, யாருமே அவங்களோட முஸல்லால நின்று தொழுவிச்சது கிடையாது. கடைசி நாட்கள் 5 நாள் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை வஃபாத் ஆகுறாங்க. கடைசி அவங்க உலகத்துல தொழுவிச்ச தொழுவ வந்து வியாழக்கிழமை மக்ரிபுடைய தொழுவ. ஹதீஸ்ல வருவது ஃபதுல் இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேருடைய தோள்லையும் கையை போட்டு கொண்டு தான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. ஹதீஸ்ல வருவது நடக்கலாம ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான கால்கள் பூமியில அப்படியே தேய்பட்டு கொண்டு வந்துச்சு. அவ்வளவு பலகீனமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் இருந்து சகோதரர்களே கடைசியாக தொழுவிச்ச தொழுக மக்ரிபுடைய தொழுக. வஸ்ஸாஃபாத்தி ஸஃபான் அந்த சூராவை தான் ஓதி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க. கண்ணியமானவர்களே, இவ்வளவு பலகீனமாக இருக்கும் பொழுதும் இறுதியாக வந்து சஹாபாக்களுக்கு முன்னால மிம்பர்ல ஏறி ஒரு ஹுத்பா பண்ணினாங்க. அந்த ஹுத்பால என்ன சொன்னாங்க தெரியுமா சகோதரர்கள்? அந்த ஹுத்பால என்ன சொன்னாங்க தெரியுமா? பல விஷயங்கள், 2 விஷயம் அதுல அடிப்படையாக சொன்னாங்க. அசைய முடியாத அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை, இது எல்லாரும் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். 2வது சொன்னாங்க தொழுக 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 நினைவு காட்டினாங்க சகோதரர்களே. இன்னைக்கு நாங்க தொழுகை இல்லாம எவ்வளவு பேர் சக்சஸ் தேடுறோம். இந்த மிம்பர்ல அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்றேன், யாருக்கிட்ட தொழுகை இல்லையோ வாழ்க்கை துன்யாவுடைய வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. தொழுகை இல்லாட்டி, நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடிய பழக்கம் இல்லாட்டி சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹதீஸ் என்ன வருது? அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு டென்ஷனான தலைக்கு பாரமான ஒரு செய்தி வந்தால் என்ன செய்வாங்க? அவசர அவசரமா ஓடி தொழுகைக்கு வருவாங்க, சுஜூதுல விழுவாங்க, தொழுவாங்க, துஆ கேட்பாங்க. அன்பானவர்களே, எங்களுடைய எல்லா காரியங்கள், அது துன்யாவுடைய காரியமா இருக்கட்டும், இந்த நாட்டு சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கட்டும், உலக சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். அந்த ஆயுதம் தான் என்ற தொழுகை, என்ற ஈமான், நான் தொழுகிறது, நான் சுஜூதுல இருக்கிறது, நான் தஹஜ்ஜத்ல இருந்து துஆ கேட்கிறது, இவைகள் தான் சகோதரர்கள் எங்கட ஆயுதம். நாங்க இன்றைக்கு ஜுமால பாக்குற இந்த கிரௌட எங்கட அசர் தொழுகைக்கு நாங்க பார்க்கணும் சகோதரர்கள். அசருடைய தொழுகைகள் எங்களுக்கு வீட்டுல தொழையலாது. மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னah, 2 தொழுகை விசேஷமா சொன்னாங்க. எந்த மனிதன் ஃபஜ்ர் அசர் இந்த 2 தொழுகையும் பள்ளியில தொழுறாரோ தஹலல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு போவேன். உலமாக்கள் இந்த ஹதீஸ் கீழ எழுதுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த 2 தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்கள் ஒவ்வொரு தினமும் 2 டர்ன்ல உலகத்துக்கு வாராங்களாம். ஃபஜ்ருக்கு ஒரு கூட்டம் வாராங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். பகல்ல ஒரு கூட்டம் ஷிஃப்ட் எடுப்பாங்க, அந்த கூட்டம் வந்து அசர்ல இருந்து ஃபஜ்ராவை காட்டி உலகத்துல வைப்பாங்க. ஃபஜ்ருக்கு அந்த மலக்குமார் அல்லாஹ்விடத்துல போவாங்க, ஃபஜ்ருக்கு இன்னொரு கூட்டம் அல்லாஹ்விடம் வந்து ஃபஜ்ர்ல இருந்து அசராவை காட்டி நிப்பாங்க. அல்லாஹ் இரவு கழிச்சு அந்த மலக்குமார்ட்ட கேட்பானாம், கைஃப தரக்தும் இபாதி, என்ற அடியார்களை நீங்க எப்படி விட்டுட்டு வந்தீங்க என்று அல்லாஹ் கேட்பானாம். அந்த மலக்குமார் சொல்லுவாங்களாம், அத்தைனாஹும் வஹும் யுஸல்லூன் வ தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன்,
நாங்க அவங்கள்ட்ட போகும் பொழுது அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்து கொண்டிருந்தாங்க. உலகத்துல நாங்க அவரை விட்டு வரும் பொழுது அசருடைய தொழுகையை விட்டாங்க. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதன் அசரையும் ஃபஜ்ரையும் பள்ளியில ஜமாத்தோட தொழுகிறாரோ தஹலல் ஜன்னா, சந்தேகம் இல்லாம சொர்க்கத்துக்கு போய்த்துருவார். இன்னைக்கு எவ்வளவு பொடுப்போக்காக நாங்க ஃபஜ்ருடைய தொழுகையை விடுறோம் சகோதரர், எவ்வளவு பொடுப்போக்காக அசருடைய தொழுகையை விடுறோம், ஜமாத்துடைய தொழுகையை விடுறோம். ஆண்கள் மஸ்ஜித்ல தான் தொழணும், எங்களுக்கு வீட்டுல தொழையல, பள்ளிக்கு வந்து தொழணும். மாஷா அல்லாஹ், இன்றைக்கு உங்களோட கொலன்னா ஏரியால மட்டும் 29 பள்ளிகள். சுப்ஹானல்லாஹ், எங்க திரும்பினாலும் எங்கட முழு நாட்டுக்கு எங்க போனாலும் மாஷா அல்லாஹ் குறையாம மஸ்ஜிதுகளை எங்கட முன்னோர்கள் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டு. எங்களுக்கு நேரம் இல்லை சகோதரர்களே. நாங்க நினைக்கிற வீட்டுல தொழுந்தா பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வீட்டுகளுக்கு எனக்கு விரவுகளை போட்டு அந்த வீடை பத்த வைக்க நினைக்குது. என்ன வீட்டுல தொழப்படக்கூடிய ஆம்பளை வீட்டுல தொழுறாங்க, பெண்கள் வீட்டுல தொழுவாங்க, ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வரணும். ஃபஜ்ருடைய தொழுகை மஸ்ஜிதுல தொழப்படணும். இது ஆக முக்கியம் சகோதரர்களே. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகையில முஸல்லால நின்று தொழும் பொழுதுதான் பின்னால் ஒரு எதிரி வந்து குடுத்தி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுறாங்க. ஹதீஸ்ல வருது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுந்துட்டாங்க, குத்தப்பட்டு மிக பயங்கரமாக. தொழுவிச்சு கொண்டு இருந்த இமாம் சுஜூதுக்கு போக்காட்டி நிறுத்தி பின்னுக்கால வந்து அபு லுலு அல் மஜூசி குத்தினும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுந்து கொண்டிருந்தாங்க. அவர்களை சைக்கினை பிடிச்சி ஃபஜ்ருடைய தொழுகையை முன்னால வந்து தொழுவிக்க சொன்னாங்க. ரத்தம் கொட்டுது, ஃபஜ்ருடைய தொழுகையை மிஸ் பண்ணல, முன்னால தொழு. கலீஃபா மயங்கி விழுறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சுருக்கமாக தொழுகையை தொழுந்து முடிச்சிட்டு கலீஃபாவை பார்த்தா உணவில்லாம அப்படி இருக்கிறாங்க, வவுரெல்லாம் கிழிக்கப்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடியதெல்லாம் வெளியே வந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு போயிட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் வைக்கிறாங்க. வெச்சு சில நிமிடங்கள்ல தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முழிப்பு வந்துச்சு. சில ரிவாயத்துகள் இருக்குது, எப்படி தெரியுமா முழிப்பு வந்துச்சாம்? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை எழுப்பாட்டினாங்க, எழும்பல்ல. ஒரு சஹாபி அறிவுரை கொடுத்தாராம், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகண்டு வந்தா எந்த விஷயத்துக்கும் அச்சப்படாத அளவுக்கு அச்சப்பட்டுருவார் என்று சொல்லி அவருடைய காதுல போயிட்டு அஸ்ஸலா அஸ்ஸலான்னு தொழுகை நினைவு காட்டினதோட தான் முழிப்பு வந்துச்சாம் சகோதரர்கள். தொழுகையோடு இருந்த அந்த 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 ஈர்ப்பை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தொழுந்தது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு விழிச்சாங்க, கண்ணை திறந்து பார்த்தாங்க. பார்த்ததோட ஹதீஸ்ல வருது, கேட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? என்னை குத்தினை யாரு, எனக்கு என்ன ஆவிச்சு? இல்ல இல்ல, அஸல்லன்னாஸ், மக்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்து முடிச்சாங்களான்னு தான் கேட்டாங்க. இந்த ஃபஜ்ர் விட்டுட்டு தான் நாங்க தூங்குறோம் வீட்டுல சகோதரர்களே. இவ்வளவுதான் காதுக்கு நல்ல பாங்க சத்தம் கேட்க கேட்க நாங்க வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு தான் அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுந்து முடிச்சாங்களா என்ற செய்தியை முதலாவது கேட்டாங்க. அன்பானவர்களே, அதுக்கு பின்னால தண்ணி கொண்டாட சொன்னாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க நினைச்சோம் அவர்கள் தண்ணி குடிக்கத்தான் கொண்டாங்க. எந்த அளவுக்கு காயம் என்றா, பாலை கொடுத்தோம், வாயால குடிச்ச பால் வயிற்றால வெளியே வந்துச்சு, அவ்வளவு பயங்கர காயம். அன்பானவர்களே, தண்ணியை கொண்டாட சொன்னாங்க. நாங்க நினைச்சோம் தண்ணி குடிக்கத்தான் கேட்கிறாங்க நினைச்சோம். ஆனால் அந்த நிலைமையில அந்த தண்ணியை கொண்டு வுது செஞ்சு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்து முடிச்சார்கள். வுது செஞ்சு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்து முடிச்சாங்க சகோதரர்களே. அவ்வளவு பெரிய காயம், அந்த காயத்தோட தான் மௌத்தா போனாங்க உலகத்துல. ஆனாலும் அந்த டைம்ல கூட ஃபஜ்ருடைய தொழுகையை மிஸ் பண்ணல. எனக்கு நேரம் இல்ல, ஃபஜ்ருடைய தொழுகையை பத்தி மட்டும் நான் இன்னொரு நேரத்துல வந்து இன்ஷா அல்லாஹ் நான் இந்த இடத்துல பயான் பண்றேன். கண்ணியமானவர்களே, அன்பான பெற்றோர்களே, உங்களோட பொறுப்பு உங்களோட பிள்ளையில ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டி வீட்டுக்கு வாரது. எந்த வீட்டுல ஃபஜ்ர் தொழுகை இல்லையோ, எந்த வீட்டுல வெள்ளன கட்டியும் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாம எல்லாம் குடும்பத்தோட தூங்குறாங்களோ, அந்த வீட்டுல முசீபத்தை தவிர வேற ஒன்றும் வராது சகோதரர்களை. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்க்கு மாற்றமானது தான் எல்லாமே வீட்டுல போகுது. பாட்டு போகுது, படம் போகுது, அல்லாஹ்க்கு மாற்றமான காட்சி போகுது, ஃபஜ்ருடைய தொழுகையும் இல்லை. எங்க நிம்மதி வரும்? எங்க பிசினஸ்ல நிம்மதி வரும்? அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல பரக்கத்தீக்குமா சகோதரர்களே? அல்லாஹ் ஒரு மனிதன் நிம்மதி, ஒரு மனிதனுடைய முழு நாளினுடைய நிம்மதி அல்லாஹ் அவன் பொறுப்பு சொல்றான். எது தெரியுமா? ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகை. அன்பான பெற்றோர்களே, தயவு செய்து சின்ன புள்ளேல், இந்த புள்ளேலுக்கு நீங்க இப்ப தொழுகையை பல காட்டி, நீங்க எவ்வளவு தான் அந்த புள்ள பெருசாவின போற தொழுகையை நினைவு காட்டீங்கன்னாலும் ஃபஜ்ர் என்றது ஒரு சரியான கஷ்டமான ஒரு காரியமாக புள்ளைகளுக்கு மாறி போய்த்திரும். இது பெற்றோருடைய அடிப்படை கடமை. எங்கட மஹல்லால ஒரு சகோதரர் இருக்கிறாரு, 3 புள்ளைகள் தவறாம வருஷ கணக்கு ஃபஜ்ருக்கு கொண்டாடுறார். சுப்ஹானல்லாஹ், 3 புள்ளைகள்.
ஒரு நாளும் எனக்கு தெரிஞ்சதுக்கு அவர்கள் ஃபஜ்ர மஸ்ஜிதுல தவற விட்டது கிடையாது. ஒரு வாப்பாவினுடைய ஒரு அந்த புள்ளையோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பை பாருங்க. எங்கட மஹல்லாலைக்கு ஒரு மூத்த மனுஷன் நான் அதை சொல்லி காட்டினேன். பாருங்க, இவரு ஒரு நாளும் விடாம 3 புள்ளையும் கொண்டாடுறாரு. எவ்வளவு சந்தோஷமான காரியம். அவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாரு, இவருடைய வாப்பா இவர் சின்னத்திலேயும் இப்படித்தான், இவர் ஒரு நாளும் விடாம பள்ளிக்கு கொண்டாந்தார். இன்றைக்கு அவருடைய 3 பிள்ளைகளுக்கு இதை பழகி கொடுக்கிறார். அன்பானவர்களே, வீட்டுகள்ல ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் கொண்டாடுவோம். காலையில குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கங்களை உருவாக்குவோம். வீட்டுகள்ல காலையில குர்ஆனுடைய சத்தங்கள் கேட்கணும். வீட்டுகள் சகோதரர்களே, ஃபஜ்ருடைய டைம்ல 7 மணியாக காட்டி 8 மணியாக படுக்கக்கூடிய வீடுகள் இவைகள் முசீபத்துக்குரிய வீடாகத்தான் மாறும் என்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே, என்னுடைய இந்த கொத்துபால சில விஷயங்களை நான் இங்க தொட்டு காட்டி பிரதானமாக நான் பேசக்கூடிய விஷயம், எங்களோட எல்லாத்தோட வாழ்க்கையோட எல்லா காரியத்திலையும் எங்களோட வெற்றிக்குது எங்களோட ஈமான்லையும் நாங்க அசையாத நம்பிக்கை, அல்லாஹோட 5 நேரம் தொழக்கூடிய தொழுகை, துஆ கேட்கக்கூடிய துஆ, சுஜூதுல கேட்கக்கூடிய துஆ, அந்த கஷ்டம் துன்பம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அல்லாஹ் என்ற நிலைமைகளை சீராக்குவான் என்ற நம்பிக்கை அன்பானவர்களை எப்ப எங்கள்கிட்ட உருவாகுதோ, உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் எது நடந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பெரிய டென்ஷனா எங்களை தலைக்கு வராது. ஏனென்றா என்ற ரப்பு ஈக்கிறான், என்ற ரப்பு அதை பார்த்துக் கொள்வான். பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.